கடந்த 9 ஆண்டுகளில் இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசான நாடாக மாறிவிட்டது. இதைத்தான் இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை இந்தியா மீது இருந்த கடன் 200 லட்சம் கோடி ரூபாய். இந்தியாவுடைய ஜிடிபி 300 லட்சம் கோடி. டிமானிட்டைசேஷனுக்கு பின், ஜிஎஸ்டிக்கு பின், லாக்டவுன் போடப்பட்டதற்கு பின் வெளிவந்த உண்மை என்ன? எதை இந்த நாட்டு அரசாங்கம் உங்களிடமிருந்து மறைத்து வருகிறது? 140 கோடி மக்கள் மீது, சின்ன சின்ன குழந்தைகள் இருந்து முதியோர்கள் வரை, நாம் அனைவரின் மீது 1,40,000 ரூபாயை மோடி அரசாங்கம் கடனாக வாங்கியிருக்கிறது. வணக்கம், மேரி கிறிஸ்மஸ். ஆனால் இந்த நாடு ஹிந்து ராஷ்டிரமாக மாறிவிட்டதாம். ஆகையால் நீங்க கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடக்கூடாது. ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. ஆங்காங்கே ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருகிறார்கள். இன்னொரு புறம் கோதி மீடியா, இந்த நாட்டு அரசாங்கம் உங்களிடமிருந்து மறைக்கக்கூடிய விஷயம் என்ன? 205 லட்சம் கோடி ரூபாய் இந்தியா மீது கடனாகிவிட்டது. IMF வார்னிங் கொடுத்து விட்டது. ஆனால் இதை பற்றி பேசக்கூடாது. மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக பிரிஜ்பூஷன் சரண் சிங்கோடைய விவகாரம் வெளிவந்துவிடும். பார்லிமெண்டில் 141 நபர்களை வெளியேற்றி விடுவோம், சஸ்பெண்ட் செய்து விடுவோம். அவர்களை பேச விட மாட்டோம், கேள்விகளை கேட்க விட மாட்டோம். ஆனால் அவர்களுக்கு பின்பு பல்வேறு விதமான பில்ஸ்களை பாஸ் செய்து கொண்டிருப்போம். கோதி மீடியா கேள்வி கேட்கக்கூடாது. எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் அவர்களை முடக்குவதற்காக பிராட்காஸ்டிங் பில் என்கிற பெயரில் எங்கள் வாயம் தைப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விடுவோம். ஆனால் இந்த நாட்டில் உண்மையிலேயே நடப்பது என்ன, அதை நீங்க பார்க்க வேண்டும். அதற்கு முன்பு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள். தயவு செய்து இந்த வீடியோவை லைக் போட்டு விடுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷேர் பட்டனை தட்டி விடுங்கள். உங்களுடைய கமெண்ட் மிக முக்கியமானது, யூடியூப் அல்காரிதத்தை உடைப்பதற்காக. இந்த அனைத்தையுமே தாண்டி எங்களை ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவை கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் காட்டலாம். 2019ஆம் ஆண்டு தேர்தல் ஞாபகம் இருக்கிறதா? இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் கடைசி நாள் பனாரஸிலிருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய உரையை முடித்தவுடனேயே நேரடியாக கேதார்நாத் சென்று விட்டார். அதாவது தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய ஒரு படம், ஒரு வீடியோ ஒட்டுமொத்த கோதி மீடியா பரப்பத் தொடங்கியது. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தியானத்தில் சென்று விட்டாராம். இதை பல்வேறு கோதி மீடியா பல்வேறு விதங்களாக ட்விஸ்ட் செய்து போட்டு காட்டிக்கொண்டாங்க. அதாவது 24 மணி நேரமும் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே நீங்க இந்த படத்தை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் காவியுடை அணிந்தால் கூட, இந்த நாட்டில் எப்பேற்பட்ட மகான்கள் இருந்தால் கூட, பிரைம் மினிஸ்டர் மோடி மட்டும்தான் ஹிந்துத்துவவாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாள சின்னமாக எடுத்து காட்டி வந்தார்கள். அதற்கு பின்பு அந்த தேர்தல் முடிவும் வந்தது. 2024ஆம் ஆண்டில் போன முறை வந்த சீட்களை விட இந்த முறை அதிகமாக வருவோம் என்று அந்த வேர்டிக்டும் கொடுத்து வருகிறார்கள். 2014ஆம் ஆண்டு எந்த சீட்டுகள் வந்ததோ அதைவிட தாண்டி 2019ஆம் ஆண்டு பிஜேபிக்கு கிடைத்த சீட்டுகள், அதாவது 300 சீட்டையும் தாண்டி விட்டார்கள். 2024ஆம் ஆண்டு இதே மோடி அவர்களுடைய எலெக்ஷன் பிரச்சாரத்திற்கு முன்பு எதிர்க்கட்சிகள் நிலைக்க முடியாது. ஆகையால் அவர்களுக்கு இன்னும் அதிகமான சீட்கள் கிடைக்கும். அயோத்தியாவில் ராமர் கோவிலை கட்டியிருக்கிறார். இதை தாண்டி என்ன கட்டியிருக்கிறார் என்று நீங்க பார்த்தீர்களா? எதுக்குமே தெரியாது. பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய பிரசன்ஸ் ராமர் கோவிலில் அவருடைய பிரசன்ஸ் மட்டும்தான் இருக்க வேண்டும். முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் போகக்கூடாது, அத்வானி அவர்கள் போகக்கூடாது, சீனியர் லீடர் உமா பாரதி போன்ற நபர்கள் அங்கு போகக்கூடாது என்கிற கட்டளையை பிரைம் மினிஸ்டர் மோடி விதித்திருக்கிறார். எத்தனையோ கார்ப்பரேட் நபர்கள் அங்கே போக இருக்கிறார்கள். RSS உடைய பிரசன்ஸ் அங்கே இருக்க போகிறது. பிரைம் மினிஸ்டர் மோடி இவருடைய பிரசன்ஸ் இருக்க போகிறது. ஆனால் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி இது போன்ற சீனியர் லீடர்ஸ் யாருமே போகக்கூடாது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? 205 லட்சம் கோடி ரூபாய்க்கான கடன் இந்தியா மீது வந்துவிட்டது. இது போன்ற கேள்விகளை மக்கள் கேட்கக்கூடாது. மக்கள் ஹிந்துத்வா கொள்கையில் முழுகிவிட வேண்டும், ராமரின் மகிமையில் முழுகிவிட வேண்டும். கேள்விகளை மட்டும் நீங்க கேட்காதீர்கள், மறந்து விடுங்கள். ஒட்டுமொத்த விஷயம் என்ன? இதை ஒவ்வொன்றாக பார்க்க போறீர்கள். 3வது முறை NDAவின் அரசாங்கம் வந்துவிட்டால், இது பிரைம் மினிஸ்டர் மோடி இப்போ கொடுத்த ஒரு பிரச்சாரம், ஒரு ஸ்டேட்மெண்ட்.
மூன்றாவது முறை இந்தியாவுடைய அரசாங்கம் வந்துவிட்டால் இந்தியா தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக, உலகத்தின் மூன்றாவது பொருளாதார நாடாக மாறிவிடும். அப்போ 5 ட்ரில்லியன் எக்கனாமி என்ன ஆனது? அந்த 5 ட்ரில்லியன் எக்கனாமியை நாம் மறந்து விட்டோம். நீங்களும் மறந்து விடுங்கள். கோதி மீடியா கேள்வி கேட்காது, எதிர்கட்சிகளை கேள்வி கேட்க விட மாட்டோம். ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய பக்தர்களாக மாறிவிட்டார்கள். ஆகையால் நீங்க கேள்விகளை கேட்காதீர்கள். 5 ட்ரில்லியன் எக்கனாமியை மறந்து விடுங்கள். இது போன்று 100 ஸ்மார்ட் சிட்டியை மறந்து விடுங்கள். 15 லட்சம் ரூபாயை மறந்து விடுங்கள். 2 கோடி வேலை வாய்ப்பு ஒவ்வொரு வருடம், அதை மறந்து விடுங்கள். விவசாயிகளுடைய வருமானம் இரட்டையாகிவிடும், அதை மறந்து விடுங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் சொந்த வீடு கிடைக்கும், அதையும் மறந்து விடுங்கள். குழாயை திருகி பார்த்தால் தண்ணி வரும், அதையும் மறந்து விடுங்கள். மின்சாரம் வீட்டிற்கு வீடு போகும் என்று கூறினாரே, அதுவும் மறந்து விடுங்கள். ஆகையால் இந்த நாட்டில் பிரைம் மினிஸ்டர் மோடி எதை கூறுகிறாரோ அதை கேளுங்கள். அது அமலுக்கு வந்ததா இல்லையா என்கிற விஷயத்தை நீங்க மறந்து விடுங்கள். கடந்த 9 ஆண்டுகளில் இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசான நாடாக மாறிவிட்டது. இதைத்தான் இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை இந்தியா மீது இருந்த கடன் 200 லட்சம் கோடி ரூபாய். இந்தியாவுடைய ஜிடிபி 300 லட்சம் கோடி ரூபாய். அதாவது ஜிடிபியுடைய 85% இந்தியா மீது கடன் இருக்கிறது. 6 மாதத்தில், மார்ச்ல இருந்து இப்போ டிசம்பர், இந்த 6 மாதத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் கடனாக இந்தியா வாங்கியுள்ளது. பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ஸோட ஒரு ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா அரசாங்கம் இந்த வேகத்தில் கடன்களை வாங்கி கொண்டிருந்தால் இன்னும் ஒரு சில மாதங்களில் இந்தியா மீது 100% கடன் உயர்ந்துவிடும். அதாவது இந்தியன் ஜிடிபியை ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளோ ஜிடிபி இருக்கிறதோ அதே அளவு கடனும் இந்தியா மீது வந்துவிடும் என்று கூறியுள்ளார்கள். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை இந்தியா மீது இருந்த கடன் 205 லட்சம் கோடி ரூபாய். இதிலிருந்து 161 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் வாங்கிய கடன், 44 லட்சம் கோடி ரூபாய் மாநில அரசாங்கங்கள் வாங்கிய கடனாக இருக்கிறது. இதை தாண்டி நீங்க பார்க்கும்போது 2014ஆம் ஆண்டு இந்தியா மீது இருந்த கடன், அதாவது மோடி அரசாங்கம் வருவதற்கு முன்பு 1947ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை இந்தியா வாங்கிய கடன் 55 லட்சம் கோடி ரூபாய். மோடி அரசாங்கம் வந்ததற்கு பின் இந்த 9 ஆண்டுகளில் நேரடியாக 161 லட்சம் கோடி ரூபாய் கடன் உயர்ந்துள்ளது. செப்டம்பர் 2023ஆம் ஆண்டு, அதாவது கடந்த 9 ஆண்டுகளில் 192% கடனை நாம் அதிகமாக வாங்கியுள்ளோம். இது மட்டுமல்ல, ஃபாரின் ஃபண்டிங் லோன், இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா 2014-15ஆம் ஆண்டு இந்தியா மீது உள்ள கடன் 31 லட்சம் கோடி ரூபாய். 2023ஆம் ஆண்டு வருவதற்குள் இந்தியா மீது இருந்த ஃபாரின் ஃபண்டிங், அந்த கடன் 50 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்து விட்டது. IMF கொடுத்த வார்னிங் என்ன? இதே வேகத்தில் நீங்கள் கடனை வாங்கி கொண்டிருந்தீர்கள்னா ஜிடிபிக்கு ஈக்குவலாக அல்ல அதையும் தாண்டி உங்களுடைய கடன் உயர்ந்துவிடும். இந்தியாவால் அந்த கடனை கொடுக்க முடியாது. இதற்கான அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு புரியுமா? இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர் மீதும், இந்த வீடியோவை பார்க்காத இந்தியாவை சார்ந்த ஒவ்வொரு நபர் மீதும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் மீது, சின்ன சின்ன குழந்தைகள் இருந்து முதியோர்கள் வரை, நாம் அனைவரின் மீது, ஒவ்வொரு நபர் மீது 1,40,000 ரூபாயை மோடி அரசாங்கம் கடனாக வாங்கியிருக்கிறது. மோடி அவர்கள் உங்கள் மீது போட்டிருக்கக்கூடிய கடன் தொகை 1,40,000 ரூபாய். சிந்தித்து பாருங்கள். இதுதான் இதற்கான உண்மையான அர்த்தம். டிமானிட்டைசேஷனுக்கு பின், ஜிஎஸ்டிக்கு பின், லாக்டவுன் போடப்பட்டதற்கு பின் வெளிவந்த உண்மை என்ன? எதை இந்த நாட்டு அரசாங்கம் உங்களிடமிருந்து மறைத்து வருகிறது? 5% இந்தியர்கள் கையில் 60% வெல்த், சொத்துக்கள், பணம் அனைத்துமே போய்விட்டது. வெறும் 5% இந்தியர்கள் கையில் 60% சொத்துக்கள். அதே நேரத்தில் 50% இந்தியர்கள் கையில் வெறும் 3% சொத்து இருக்கிறது. எவ்வளோ இவர்கள் டாக்ஸ் கொடுத்து வருகிறார்கள் அதையும் நீங்க பாருங்க. 5% இந்தியன், அதாவது யார் கையில் 60% சொத்துக்கள் இருக்கிறதோ அவர்கள் ஜிஎஸ்டி என்கிற பெயரில் வெறும் 3% கொடுத்து வருகிறார்கள். அதே நேரத்தில் 50% இந்தியர்கள்
யார் கையில் வெறும் 3% வெல்த் இருக்கிறதோ அவர்கள் ஜிஎஸ்டி என்கிற பேரில் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு 64% ஜிஎஸ்டியை கட்டி வருகிறார்கள். அப்போது பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், வெறும் 5% மக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 60% வெல்த்தை ஹோல்ட் செய்யக்கூடிய நபர்கள் வெறும் 3% ஜிஎஸ்டி கொடுத்தால் போதும், மீதமெல்லாம் நாங்கள் மக்களிடமிருந்தே வாங்கிக் கொள்வோம். எந்த அளவில் கோதி மீடியா இதை பற்றி கேள்விகளை கேட்டிருக்க வேண்டுமோ, எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் இதற்கான விளக்கங்களை கொடுக்க வேண்டுமோ, அதை மறைப்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய வேலை என்ன? Madhya Pradesh district asked schools to take parents approval to dress up student for Christmas event. அதாவது கிறிஸ்மஸ் பண்டிகையும் இதே ஹிந்துத்துவவாதிகள் ஒரு பிரச்சாரத்திற்காக, ஒரு பரபரப்பிற்காக பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். இந்தியா ஒரு செக்யுலர் நாடு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகள், அனைத்து மதம், அனைத்து மொழி பேசக்கூடிய நபர்கள் நாம் அனைவருமே சமம் என்றுதான் இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் எடுத்து காட்டுகிறது. ஆனால் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் நீங்கள் சுதந்திரமாக ஒரு பண்டிகையை கூட கொண்டாட முடியாது. சாண்டா கிளாஸ் போன்று நீங்கள் ட்ரெஸ், மாறுவேடம், ஃபேன்சி ட்ரெஸ்ஸை உங்களுடைய குழந்தைக்கு போட அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் ஸ்கூல் நிர்வாகம் அவர்களை அழைக்க முடியும். ஆனால் இது போன்ற கட்டளையை விதித்த நபர்கள் இவர்கள் மறந்துவிட்ட ஒரு விஷயம், ஸ்கூல் சாண்டா கிளாஸ் போன்றோ கிருஷ்ணர் போன்றோ எந்த குழந்தையுமே தயார் செய்வதல்ல. பெற்றோர்கள் தான் சந்தோஷமாக ஒரு இஸ்லாமிய பெண்மணி தன்னுடைய மகனை கிருஷ்ணராகவும், ஒரு ஹிந்து பெண்மணி தன்னுடைய மகனை சாண்டா கிளாஸ் ஆகவும், இது போன்றுதான் இந்த நாட்டில் நாம் அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சின்ன சின்ன குழந்தைகள் மனதில் எந்த விதமான ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய் என்கிற விதையை விதைக்காமல் ஒரு பள்ளி அனைவருமே சமம் என்கிற அழகான அர்த்தத்தை புரிய வைத்து வருகிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சார விஷயங்கள், இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையே ஹிந்து, முஸ்லிம் என்று பிரித்து பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தில் நடந்த இந்த சம்பவம். ஆனால் இதற்கு பின்னாடி இதே பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நீங்கள் கொண்டாடக்கூடாது என்று கூறி வருகிறார்களோ, எந்த ஈத் என்கிற பண்டிகையை நீங்கள் கொண்டாடக்கூடாது என்று கூறி வருகிறார்களோ, தன்னுடைய குழந்தைகளை எங்கே அனுப்பி வருகிறார்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது தொண்டன் என்கிற கையில், ஹிந்துத்துவவாதிகள் என்கிற கையில், பிஜேபியின் ஐடி விங்கை சார்ந்த பல்வேறு நபர்கள் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் போஸ்ட்களையும் ஷேர் செய்யக்கூடிய நபர்கள் கையில் ஹிந்துத்வா என்கிற கொடியை கொடுத்துவிட்டு தன்னுடைய குழந்தைகளை எங்கே படிக்க வைக்கிறார்கள் என்று தெரியுமா? அவர்களுடைய குழந்தைகள் எந்த அளவில் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வசுந்தரா ராஜே சிந்தியா, ராஜஸ்தானின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர், தன்னுடைய மகனை, அதாவது துஷ்யந்தை, அமெரிக்காவிற்கு அனுப்பிவிட்டார். ஜான்சன் அண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்காக. அங்கு சென்று கிறிஸ்மஸ் பண்டிகையை இவரும் கொண்டாடி இருக்கிறார். அடுத்தபடியாக நீங்கள் பாருங்கள், சிவராஜ் சிங் சௌஹான், முன்னாள் மத்திய பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர், தன்னுடைய மகனான கார்த்திகேயை பென்சில்வேனியா யூனிவர்சிட்டி யுஎஸ் அங்கு அனுப்பியிருக்கிறார், அமெரிக்கா அனுப்பியிருக்கிறார். ராஜ்நாத் சிங், இந்த நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர், பிஜேபி சார்ந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் நீரஜ் எம்பிஏ படிப்பிற்காக லண்டன்ஸ் யூனிவர்சிட்டி யுனைடெட் கிங்டம். பியூஷ் கோயல், த்ருவ் கோயலை பேங்கிங் படிப்பிற்காக விசேஷ் மகாவித்யாலயா, ஒரு ஸ்பெஷல் யூனிவர்சிட்டி யுஎஸ்ஏ அமெரிக்கா அனுப்பியிருக்கிறார். சிவசங்கர் பிரசாத், தொட்டதற்கெல்லாம் ஹிந்துத்வா ஹிந்துத்வா, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறக்கூடிய இந்த மகான் தலைவர் தன்னுடைய மகன் ஆதித்ய சங்கரை அமெரிக்கா அனுப்பியிருக்கிறார் லா படிப்பதற்காக. நிர்மலா சீதாராமன் அவர்கள், நான் பூண்டு சாப்பிட மாட்டேன், வெங்காயம் சாப்பிட மாட்டேன், உன்னுடைய அப்பனுடைய சொத்தையா நான் எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறக்கூடிய இந்த மகான் லீடர் தன்னுடைய மகளை எம்ஏ படிப்பதற்காக யுஎஸ்ஏ அனுப்பியிருக்கிறார். எஸ் ஜெய்சங்கர், ஃபாரின் மினிஸ்டர், த்ருவை எம்ஏ படிப்பதற்காக யுஎஸ்ஏ அனுப்பியிருக்கிறார். ஜோதிராதித்ய சிந்தியா, மகா ஆரியம்மன் அவருடைய மகன், இவரை டிகிரி படிப்பதற்காக யுஎஸ்ஏ அனுப்பியிருக்கிறார். ஹர்ஷ்வர்தன், இவருடைய மகனின் பெயர் சச்சின், இவரை ஆஸ்திரேலியா அனுப்பியிருக்கிறார். எல்லாருமே அங்கே போய் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஜிதேந்தர் சிங், அருணோதய் டிகிரி படிப்பிற்காக, அதாவது வெறும் ஒரு சாதாரணமான
BA, BCom போன்ற படிப்பிற்கு UK அனுப்பியிருக்கிறார். ஹர்தீப் சிங் தன்னுடைய மகள் திலோத்மாவை வெறும் BA படிப்பதற்காக, சிந்தித்து பாருங்கள், 12ஆம் வகுப்பிற்கு பின் சாதாரணமாக ஒரு BA படிப்பிற்காக அவர் UK அனுப்பியிருக்கிறார். கஜேந்திர சிங் ஷெகாவத், சுஹாசினி ஷெகாவத்தை தன்னுடைய மகளை UK அனுப்பியிருக்கிறார், அங்கே இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் படிப்பதற்காக. சிந்தித்து பாருங்கள், சின்ன சின்ன குழந்தைகள் சாண்டா கிளாஸ் போன்று ட்ரெஸ் அணியக்கூடாது, கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடக்கூடாது. ஆனால் தன்னுடைய குழந்தைகள் வெளிநாட்டிற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய யூனிவர்சிட்டிகளில் படிப்பது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கலாச்சாரையும் அவர்கள் கற்றுக்கொள்ளலாம். இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள், எதை இந்த நாட்டு அரசாங்கம் முடக்கி வருகிறது, எந்த விதமான சிந்தனையை இந்த நாட்டு அரசாங்கம் முடக்கி வருகிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை முடக்கி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் மனதில் இது போன்ற விஷவிதையை விதைத்து உங்களுடைய குழந்தைகள் கையில் கம்பு, அருவாள், கத்தி போன்ற விஷயங்களை கொடுத்து ஹிந்துத்வா வெறியர்களாக மாற்றி இந்த நாட்டில் எதை சாதிக்க பார்க்கிறார்கள்? இந்த நாட்டில் எதையும் சாதிப்பதல்ல, இந்த நாட்டை நடத்த தெரியாமல் முழித்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் இந்த நாட்டின் ஒவ்வொரு நபர் மீது வாங்கிய கடன் தொகை 1,40,000, ஆக மொத்தம் 205 லட்சம் கோடி ரூபாய். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.